இந்த ஊழியர்களுக்காய், அந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்காய் பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்கிற வேளையில் எல்லாரும் எழுமின்று நம்ம ஜெபிப்போம். ஏனென்றால் ஊழியம் தான் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகள், அவர்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ரோம புஸ்தகம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அனுப்பாவிட்டால் எப்படி போவார்கள், போகாவிட்டால் எப்படி கேட்பார்கள். ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் ஒன்றாக இணையும் பொழுது தேவனுடைய நாம மகிமையை அடைகிறோம். ஸோ இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இவர்கள் தங்களுடைய நேரங்களை கர்த்தருக்காக கொடுத்து தேவ பாரத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய அநாதி தீர்மானம். அவருடைய இருதயத்துக்கு பிரியமான காரியத்தை இந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். அவர்களை தாங்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை. அவர்களுக்காக ஜெபிக்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இவருடைய உள்ளத்திலே நீர் உமது பாரத்தை போட்டீர். ஆண்டவரே, நீர் சொன்னீர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வந்து எனது சுமையை சுமங்க என்று சொல்லி. ஆண்டவரே, அப்போ உம்முடைய சுமையை இவர்கள் சுமந்து செல்லுகிறார்கள். ஆண்டவரே, ஜனங்கள் சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று. ஆண்டவரே, அப்பா ஒருவேளை இன்னொரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லாமல் போகாமல், ஆண்டவரே அப்பா இந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் எடுத்து அந்த இடங்களிலே போய் சத்தியத்தை எடுத்து செல்லுகையிலே, ஆண்டவரே நீர் சொன்னீர், நீங்கள் போங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று நீர் எங்களோடு இருப்பதும் எங்களை இயக்குவிக்கிறதும் தான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, ஆகையால் திடன் கொண்டு பலன் கொண்டு இவர்கள் முன்னேறி செல்லும் பொழுது, ஆண்டவரே இவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரே உமது நறுமணம் வீச வேண்டும். ஆண்டவரே அப்பா இவர்கள் வாயை திறக்கும் பொழுது, ஆண்டவரே இவருடைய வாயிலே நீர் வார்த்தைகளை வையுங்க. ஆண்டவரே, இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே விருதாவாய் திரும்பி வராமல், ஆண்டவரே அந்த இருதயங்களை தொட வேண்டும். ஆண்டவரே, இருதயங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தாலே அப்படியான ஒரு கர்த்தாவே அபிஷேகத்தோடு இவர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அப்படியாக புறப்பட்டு செல்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இவர்களுடைய ஊழியங்களை நீர் கனப்படுத்துவீராக. இவர்களை அழகு பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே இவர்கள் காரியமாய் போகையிலே, ஆண்டவரே இவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றை நீர் ஆண்டவரே விசாரிப்பீராக. இவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கோலம் தண்ணி கொடுக்கிறவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறாமல் போக மாட்டான் என்று சொன்னீங்க. ஆண்டவரே அப்பா அந்த கர்த்தாவே சுவாமி ராஜா, நேரம் என்பது வாழ்வு. ஆண்டவரே அந்த நேரத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே அந்த நேரம் இரட்டிப்பாக இவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் இவருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இவர்களையும் இவர்கள் குடும்பங்களை நீர் காத்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகளை சபைக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரை சபையாய் நாங்கள் மகிழ்ச்சியோடு இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இவர்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Thank you. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இழந்ததுக்கு மேலாக எங்களுக்கு திருப்பி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாடலை பாடி நாங்கள் கடந்து செல்லுவோம். டி தரீங்களா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. இன்றே தருவார், நிறைவாய் தருவார், குறைவுகள் யாவையும் நீங்கிடச் செய்வார். இன்றே தருவார், நிறைவாய் தருவார், குறைவுகள் யாவையும் நீங்கிடச் செய்வார். இரட்டிப்பான நன்மைகளை தந்தது என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. அன்பின் ஆவியால் உள்ளத்தை நிரப்பி ஆவியின் வரங்களில்
எழுந்திடச் செய்வார். மகிமையின் சாயலை எமக்கு தருவார். வார்த்தையின் வல்லமையால் எழுந்திடச் செய்வார். மகிமையின் சாயலை எமக்கு தருவார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. இன்றே தருவார், நிறைவாய் தருவார். குறைவுகள் யாவையும் நீங்கிடச் செய்வார். இன்றே தருவார், நிறைவாய் தருவார். குறைவுகள் யாவையும் நீங்கிடச் செய்வார். வானம் பொழிந்து நீர்வளம் உயர்ந்து பயிரினம் யாவும் நற்பலன் தருவேன். வானம் பொழிந்து நீர்வளம் உயர்ந்து பயிரினம் யாவும் நற்பலன் தருவேன். வறண்ட நிலங்கள் செழிமை அடைந்து வற்றாத நதிகள் புறப்பட்டு வருமே. வறண்ட நிலங்கள் செழிமை அடைந்து வற்றாத நதிகள் புறப்பட்டு வருமே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க. அப்படியாகவே நாங்கள் ஆயத்தமாகிறோம். ஆண்டவரே, தேவனே, எதுவும் உமக்கு மறைவாக இல்லை, எல்லாம் உம்முடையதாய் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வருஷத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும், சபையார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீ இரட்டிப்பாக ஆசீர்வதித்து எடுத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். இரட்டத்தனையாய் தருவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, இன்றும் இந்த மாலையிலும் எங்களோடு பேசுங்க. கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்றும் இருதயங்களிலே விருத்த சேதனத்தை தரும்படியாக மாற்றப்பட்ட வாழ்வுக்குள்ளே எங்களை எடுத்துச் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தோடு ஒரு பாடலையும் தந்தார். ஆமென். என்னோடு கூட சகரியாவின் புத்தகம் காலமே நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பகுதியிலே நாங்கள் இடைப்பட்டோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார். இதோடு சேர்ந்ததாகத்தான் நான் இந்த எங்களுக்கு கொடுத்த அல்லது எங்களுடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவும் ஒரே காலத்துக்காக. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் எந்த பகுதியிலே பேசினாலும் ஆண்டவர் ஒரே நோக்கத்தை தான் வைத்திருக்கிறார். ஆமென். அவரவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக, அவர்களுக்கு ஏற்ற காரியமாக கர்த்தர் அங்கு செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்க, திடன் கொண்டு வேலையை நடத்துங்க அப்படின்னு சொன்னால், நான் காலையில் சொன்னேன், திடனை இழக்கக்கூடியதாக ஆமென், ஹல்லேலூயா, சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆமென். ஆனால் சூழ்நிலைகள் எங்களை மாற்றக்கூடாது, சூழ்நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக எப்பொழுதும் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வருகிறது, ஜெயம் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், திடமனதாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோதனைகள் எப்பொழுதும் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று அறிந்ததுக்கு பிற்பாடு தாம் அவனுக்காக வைத்திருந்த காரியங்களை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்தபடியால் நான் உணர்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அடுத்த கட்டத்துக்களே கர்த்தர் எங்களை எடுத்து செல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து ஆயத்தமாகுங்க,
ஆமென். இந்த காலத்தில் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Praise be to God. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்கு கொடுத்த பகுதியில் ஆகாய் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆகாய், செப்பனியா, சகரியா இந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஒரே காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். தேவ ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, தங்களுடைய அடையாளத்தை திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் நாமத்தை பரிஹசிக்க ஒட்ட விட்டுவிட்டீர்கள், ஆனாலும் என் நாமத்தின் நிமித்தம் நான் அதை திரும்ப நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரிலே பார்க்கிறோம், நாங்கள் அவரோடு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் பிரதான மேஸ்திரியாக இருக்கிறார், நாங்கள் அவரோடு கூட செயல்படுகிற உடன் வேலையாட்கள். ஆமென். அவனவனுக்குரிய பங்கை ஆண்டவர் அவனவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே என்னுடைய பங்கு என்ன, மற்றவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஆமென். சபைக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே இந்த சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகும் பொழுது. ஆமென். இப்போ நான் இங்கே வருகிறேன், ரைட், 33 வருஷத்துக்கு மேலே நான் பாஸ்டராகி, ஓகே, எத்தனையோ சபைகள் இருக்குது. ஆனால் நான் இங்கே வரும் பொழுது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் பாஸ்டர் லாரன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. என்று சொன்னால் தேவன் இந்த இடத்தை அவரைத்தான் தெரிந்து கொண்டு அவருக்கு இந்த இடத்திலே ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் இப்பொழுதும் கேட்பேன், ஆண்டவரே இந்த சபைக்கு அவருக்கு கொடுத்த அந்த வழிநடத்தல், அந்த தரிசனத்தோடு அதற்கு ஒத்தாசையாக நீர் என்ன என்னூடாக பேச விரும்புகிறீரோ அதை என் வாயிலே போடும். ஆமென். நான் வருவது நான் கற்றுக்கொண்டதுக்காகவோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்குன்றதுக்காகவோ அல்ல. கர்த்தர் இந்த சபைக்கு எண்ணத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஜுவேட், MA, BA எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் 5ஆம் வகுப்பு படிப்புக்கு என்ன செய்யணும்? ட்ரைனிங்கு போய் தான் ஆக வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல் நாங்கள் எவ்வளவு தான் அறிவை அடைஞ்சாலும், ஆமென், அந்த பகுதியிலே என்ன வேணும் என்று நாங்கள் இருந்து கற்றுக்கொள்ள பழக வேணும். ஓகே. நீங்கள் வேறு எந்த பகுதியில் இருந்து இந்த தேசத்துக்குள்ளே வந்தாலும், இந்த தேசத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கே, ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பங்கு. ஆமென். அது என்ன செய்கிறீங்கள் என்று அல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், வீட்டிலே எல்லா பாத்திரங்களும் பாவனைக்குரிய பாத்திரங்கள், ஒன்றை விட அது மேலானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பிரசங்கிக்கிறவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதுபோல வாசலில் இருந்து வரவேற்கிறவருக்கும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் பெனிகின் ஒரு முறை சொல்லுகிறார், அவருடைய மீட்டிங்குக்கு அவர் இன்னொரு நாட்டுக்கு போயிருந்தார். அந்த நாட்டில் அவற்ற பழக்கம் பிரசங்கித்ததுக்கு பிறகுதான் அந்த சுகப்படுத்துகிற நேரத்தை கொண்டு வருவார். அப்போது இவர் பிரசங்கித்து கொண்டிருக்கார், முன்னுக்கு ஒரு அம்மா இருந்து காலை இப்படி நீட்டி கொண்டிருக்காங்களா. இவருக்கு அது பெரிய டிஸ்டர்பண்ட் ஆகிட்டு இவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கார், அந்த ஆஷஸ்ட்டை சொல்லுங்க, அவள் சொல்லுங்க, காலை கையை ஆட்டாலும் இருந்து படுக்க கேட்க சொல்லி. இவர் சொன்ன அப்புறம் அவள் திரும்ப அப்படி காலை ஆட்டி கொண்டிருக்கிறாவா, ஏதோ சொல்லி காட்டான். வேறு கோபம் வந்துட்டுது, என்ன சொல்வழி கேட்காமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி. அப்போ கூப்பிட்டு அப்புறம் டிரான்ஸ்லேஷனோட கேட்டிருக்காங்க, ஆமாம் உங்களுக்கு சொல்கிறது நான் விளங்க இல்லையாண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் வரேக்கில் எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது, வரேக்கில் அதில் இந்த வாசலில் நின்றவா சொன்னால், நீங்கள் வந்திருக்கீங்களா, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகப்படுத்துவார், இயேசு சுகப்படுத்துவார்ண்டு. அப்போ நான் இங்கே வந்தேன் சுகப்படுத்தேன். நீர் விரும்புகிறீரோ விரும்பவில்லையோ எனக்கு பிரச்சனை இல்லை, உம்முடைய நேரம் எந்த நேரம் அல்ல. அவள் அந்த இடத்துல சுகமாகி போகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அச்சரவுல அவற்றை பிரசங்கத்தினாலே அவள் கேட்கல, அது என்னன்னா அவனுக்கு பாஷை தெரியாது. ஆனால் வாசல் நின்ற அந்த சின்ன ஒரு உதவி செய்த அந்த அம்மா இவாக்கு ஒரு வார்த்தை சொன்னான், அது அவளோட விசுவாசத்தை எடுத்துக்கொண்டது. ஆமென். ஆகவே சபையிலே என்ன குறைவு இருக்கோ அதிலே நிறைவை கொண்டு வரக்கூடியதாக நாங்கள் செயல்பட
பழக வேண்டும். ஆமென். எல்லா தாளந்திலையும் அவரவர்களுக்குரிய தாளந்தை கர்த்தர் வைத்து நீங்கள் என்ன இந்த சூசைட் பாம்பர்ஸ் வர மாதிரி எல்லாம் பேக் பண்ணி தான் உங்களை இங்கே உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த தாளந்து இருக்கிறது. ஆமென். தீமோத்தேயுவை சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறார், நாங்கள் உண்மையிலே வைத்து தட்டி எழுப்பிவிட்ட வரங்களை குறித்து நீ அசதியாய் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல எங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆலயத்தில் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களோடு பேசி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் வரங்களை அவர் எழுப்பி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆகாய் புஸ்தகத்துக்கும் எஸ்ரா புஸ்தகத்துக்கும் உள்ள தொடர்பை. ஆமென். ஹல்லேலூயா. எஸ்ராவுடைய காலத்திலே அங்கு கோரேஸ் ராஜாவுக்கிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். நீ இடித்த ஆலயத்தை நீ தான் கட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இவர் எருசலேமிலிருந்து எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் அந்நிய ஜாதிக்காரனாகிய அந்த ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், ஏனென்று சொன்னால் இந்த ஜனங்கள் அங்கு தாங்கள் விட்டுட்டு வந்த அல்லது தங்களுடைய உரிமை இழந்து போயிட்டுதே என்று கவலைப்படலை. தப்பிச்சிட்டோம், உயிரோடு இருக்கிறோம், கோரேசிட இது கீழே இருக்கிறோம், சாப்பாடு கிடைக்குது, அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியான ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கார்கள். எஸ், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், ஆனால் ஆண்டவர் படி அளக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்நியரோடு பேசுகிறார். சொல்ல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் அந்நியர்களால் உங்களோடு பேசுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேச வேண்டும் என்று விருப்பம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தீங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் பல வழிகளிலே பேசுவார். அந்நியர்களுக்களாலே பேசுவார். ஆமென். உங்களுடைய எதிரிகளாலே பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படியோ ஆண்டவர் பேசுவார். அப்போ ஆண்டவர் கோரேஸ் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், நீ என் தேவாலயத்தை நீ திரும்ப கட்ட வேண்டும் என்று. அப்போ அவன் சொல்கிறான், மெய்யான தேவன், மகா பெரிய தேவன் தனது ஆலயத்தை சீர்திருத்தி கட்டும்படியாக எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனுடையவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், பக்கத்தில் பார்த்துங்க, நீங்கள் தேவனுடையவர்களா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று விரும்புகிறவர்கள், யாருடைய ஆவியிலே தேவன் ஏவுகிறார்களோ அவர்கள் புறப்பட்டு செல்ல கடவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியமாக உங்களை அழைத்திருந்தால் அதற்குரிய தாளந்து உங்களுக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்துதான் அழைக்கிறார். ஆமென். அதற்குரிய தாளந்து, அதற்குரிய செலவாகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தித்தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அப்போது அவர்கள் அப்படி சொன்ன உடனே கோரேஸ் தன்னிடத்தில் இருந்த செல்வத்திலும் அந்த சாலமோன் மண்டபத்திலே இருந்த தளபாடங்கள் எல்லாவற்றையும் திரும்பவுமாக கொடுத்து பாதுகாப்போடு அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்து உற்சாகமாக வந்தார். சொல்லுங்க, உற்சாகமாய் வந்தார்கள். ஆமென். இப்போ இருக்கிற மனிதன் அவையோட உற்சாகம் வந்து 3 மாதம் தான் இருந்துச்சு. அஸ்திவாரம் போட்ட உடனே இவர்கள் கரகோஷம் தட்டி உற்சாகப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் வயது போனவர்கள், சாலோமனுடைய பழைய ஆலயத்தை கண்டவர்கள் அங்கு அவர்களை மனம் தளரச் செய்தார்கள். ஆமென். எங்களுடைய சபையில் என்றால் அப்படி இல்லை, ஊரில் உள்ள சபையில். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வந்த பழக்கத்தில் எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆமென். பிள்ளைகளில் ஏறணுன்னே அதை விட்டுட்டு வந்திருக்க வேணும். ஹல்லேலூயா. பழைய சில சக்கட்டுகளை கொண்டு வரக்கூடாது. ஆமென். பாரம், அதெல்லாம் பாரமாய் வர்றது. தேவன் ஆசீர்வதிக்க, தேவன் வழிநடத்த, தேவன் உயர்த்த இவையெல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஆமென். நான் எப்பொழுது சொல்லுவேன், சமயம் வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்தவம் வந்து ஆண்டவரோட இருக்கிற உறவு முறை, இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை இவன் என் இருதயத்துக்கு பிரிய ஏற்றவனாய். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எல்லாம் நல்லது தான்.
எல்லாம் நல்லது தான். அப்பப்போ ஒவ்வொரு வழிகளை ஆண்டவர் காட்டி கொண்டு வருகிறார். ஆனால் முடிவு ஒன்று தான். ஆமென், ஹல்லேலூயா. நான் எங்களுடைய ஸ்டடீஸில் இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கல, இது தியாலஜி படிக்கல, ஒரு இது வந்து எல்லா சமயத்தையும் நாங்கள் படிக்க வேணும், எல்லா சமயத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேணும். அது தேவையில்லாதது. ஆனால் அதுக்கு விட்டாங்க. நான் பார்த்ததுக்குள்ளே எல்லா சமயத்திலும், அது இந்து சமயம் எந்த சமயமாக இருந்தாலும் நல்வழி ஒன்றை அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் அது எங்கே அது போய் முடிகிறது? இயேசுவிடத்திலே போய் முடிகிறது. ஆனால் மனிதர்கள் அதை மறுக்கிறார்கள். அதனாலே தடைப்பட்டு இப்போ பலவிதமான கோட்பாட்டோடு பலவித சமயங்களை நடத்துகிறார்கள். கிறிஸ்தவத்திலும் அப்படியே பலவிதமான கோட்பாடுகள் இருக்குது. ஆனால் இயேசு ஒருவர் தான், இரட்சகர் ஒருவர் தான், எங்களுக்காய் மரித்தவர் ஒருவர் தான், ஒரே ஞானஸ்நானம் தான், ஒரே ஆவியானவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒழுங்கு முறைக்குள்ளே வராவிட்டால் நாங்கள் எப்படித்தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அது எங்களுடைய அறிவுதானே ஒழிய மற்றபடி உறவு இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தோடு பார்த்துருங்க, இயேசுவோடு உறவு வைத்திருக்கீங்களா? ஆமென். உறவு வைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் சம்பாஷணை செய்ய வேணும், பேச வேணும், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவரோடு பழக வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம் தெரிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் விருப்பங்களை ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல வாயிலே வார்த்தைகள் புறவாததுக்கு முன்னே. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்கணும், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? ஆமென். அப்போஸ்தலர் 9 நாங்கள் பார்க்கிறோம், பவுல் நினைத்தான் கர்த்தர் தன்னை உருவாக்கி அந்த சகல சாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்ள செய்தது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக. பக்தி வைராக்கியம், யூத வைராக்கியத்துக்காக. யூத சமயத்திலே வைராக்கியம் உடையவனாயிருங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் வரை அவனுக்கு அது புரியவில்லை. அதான் அவன் சொல்கிறான், நான் கற்றுக்கொண்டே கமாலியலின் கீழே கற்றுக்கொண்டே எல்லாவற்றையும் கந்தையும் குப்பையும் என்று நான் தள்ளிவிடுகிறேன். ஆமென். அவருடைய உறவுக்கு அதை ருசி பார்த்துட்டோம் என்று சொன்னால் வேறு எல்லாம் அற்பமானது, எதுவும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றையும் அறிந்து தான் ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஆமென். 92ஆம் ஆண்டு சிஸ்டருக்கு இப்போ என் ஒய்ஃபுக்கு லைசன்ஸ் கிடைச்சிது. அப்போ நான் நெடுக யோசிக்கிறேன்னா இந்த லைசன்ஸ் கிடைச்சது பெரிய கரைச்சல்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் முந்தி என்ன நான் வேலை முடிஞ்சு வர மட்டும் பார்த்து கொண்டே இருப்பாங்க எங்கே போகணுமென்னு சொல்லி. நான் போனால் நாங்கள் 2 பேரும் தான் ஒருமிக்க போவோம். இது லைசன்ஸ் கிடைச்ச உடனே 5 மணிக்கு சொல்லுவாங்க, நான் வீட்டில் இல்லை, நான் அங்கே நிற்கிறேன்னு அங்கே வந்தது. ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த காலத்துக்காக அந்த காலத்திலே அந்த நான் உபத்திரவம் என்று நினைத்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார். ஏன்? அவருடைய திட்டத்துக்காக. ஆமென். அவருடைய ஊழியங்கள் மேலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சில வேளை எங்களுக்கு அது முறுமுறுப்பாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரதர் ஜெபின் இந்த ஆக்சிடென்ட்களை பற்றியெல்லாம் சொல்லிக்கலாம். நான் நடு வச்சுட்டேன். லாஸ்ட் வீக் இந்த கிறிஸ்மஸில் சரியான பிஸி. சிஸ்டர் ஒரு ஜீப்பை கொண்டு போயிட்டாங்க. நான் கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் முடிஞ்சு விட்டுட்டு காலையில் ஒலிம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜீப் ஸ்டார்ட் பண்ணதில்லை. அப்போ எனக்கு அது ஊழியக்காரன் தான் உண்மையை சொல்லணும். என்ன, எனக்கு அது ஒரு எரிச்சல், ஒரு 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 உறுப்புணர்வு இருக்குது. என்னடாப்பா ராத்திரி கொண்டு வந்து விட்டுட்டு போனால் பேட்ரி இப்போ அந்த இது 3 வருஷம் கரண்டி உள்ள பேட்ரி போயிட்டுதேன்னு சொல்லி போட்டு அடித்து பூட்டி போட்டு அப்புறம் அதே மற்றதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஓகே ஜம்பர் ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஜம்பர் ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா அது காரணமில்லை அந்த பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு. நான் பானடத்திலேருந்து நான் ஜம்பரை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்தேன். அந்த அந்த பம்பிங்கில் இருந்து பெட்ரோல் லீக் பண்ணி கொண்டே இருக்குது. ஓகே, நான் அந்த ராப்பொழுதில் அதை நான் ஸ்டார்ட் பண்ணான்டா அது ஸ்டார்ட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் ஜீப்போடு எரிஞ்சிருப்பேன். ஓகே, ஆனால் அது வேலை செய்யாது. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் பலவீனமானவர்கள். சில சமயங்களிலே எங்களுக்கு அப்படியான இதுகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் திட்டம் மாறாது. ஆமென். அப்போ இங்கே
இங்கு 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 மக்கள் அங்கே இருந்து வந்தார்கள். எஸ்ட்ராவோடு வந்து கட்டின உடனே அந்த அந்த அலங்கத்தை கட்டினோடனே அஸ்திபாரத்தை போட்டோடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். வாலிபர்கள் தாங்கள் ஒரு சாதனையை செய்துட்டோம் என்று சொல்லி. ஆனால் வயோதிபர்கள் தூக்கப்பட்டார்கள். அந்த மகிமைக்கு ஈடாக இந்த மகிமை இருக்குமான்னு சொல்லி. ஓகே, யாருடைய மகிமை? யாருடைய மகிமை? கர்த்தருடைய மகிமை. அது கர்த்தர் தானே பார்த்துக்கொள்ள வேணும். நீங்கள் சொன்னதை செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு இந்த முறை கொடுத்துருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதை இதென்று திரும்பி பார்க்காதீங்க. நடந்தது முடிஞ்சதெல்லாம் போயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? 2025க்கு ஐ ஆம் ஷியோர் பகுதியாக ஆண்டவர் பாஸ்டரோடு பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபைக்கூடாக கர்த்தர் என்னத்தை செய்து முடிக்க விரும்புகிறார்? அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் காலையில் சொன்னேனே, எங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று ஒரு நாள் நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்பொழுது ஒரு காலத்தில் நான் நினைத்தேன், என்னை பாதுகாக்கிறது கர்த்தருடைய பொறுப்பு. நான் எல்லாருக்கும் தைரியமாடி சொல்லுவேன், எனக்கு காய்ச்சல் வந்து வருத்தம் வந்து படுத்தேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிஸ்னஸ் டவுன். நான் தான் சேல்ஸ்மேன். ஆனபடியாக என்ன பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்புண்டு. ஒரு நாள் ஆண்டவர் நான் இப்படி சொல்லி போட்டு நான் வந்து வீட்டிலேருந்து ஜெபிச்சு வரைக்கல. ஆமென். அந்த 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 நான் தியானி கேட்கலே ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தில் காட்டினார். யூ ஆர் நாட் இன்டிஸ்பென்சபிள். அதாவது உன்னை விட எனக்கு வேறு யார் இல்லை என்று நினையாதே. எலியாவை எடுத்து போட்டு எலிசா வச்ச நான் உன்னை எடுத்து போட்டு என்னரால் கொண்டு என்னால் முடியும். ஆனபடினாலே உன் ஆரோக்கியத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஊழியக்காரருடைய ஆரோக்கியத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் ஆரோக்கியத்தை காத்து கொள்வது எங்களுடைய பொறுப்பு. என்ன கண்டதையும் சாப்பிட்டுட்டு ஆண்டவரை காத்துக்கொள்ளணும்னு சொல்லக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே இவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இவர்கள் நினைத்தார்கள், ஆமென், தாங்கள் எல்லாரையும் விட விசேஷித்தமானவர்கள் ஆனபடினாலே தாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அது அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னோடனே இவர்களுக்குள்ளே விசனம் வந்துட்டு இவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் தங்களுடைய ஃபோக்கஸை திருப்பிட்டார்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை பார்க்கும்படியாக. ஆமென். நிச்சயமாக ஜனவரி 1 நீங்கள் அதை குறித்து நீங்கள் தியானித்திருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுடைய வந்த நோக்கம் மாற்றப்பட்டு விட்டது, அல்லது கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம். கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம். நாங்கள் எல்லாரும் எப்படி என்னத்துக்காக வந்தோம்? ஒன்று டூரிஸ்டாயும் வேற இல்லை, ஆமென், ஊழிய பாரத்தோடையும் வேற இல்லை. நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு, அது எங்களுடைய நோக்கம். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரராய் மாறி இந்த தேசங்களிலே தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஒன்றாய் ஒரே அன்புக்குள்ளே கொண்டு வரார், ஒரே தரிசனத்துக்குள்ளே கொண்டு வரார். ஆமென். நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை கர்த்தருக்கு கீழாய் கொண்டு வந்து கர்த்தருடைய தரிசனத்தோடு இணைத்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய தரிசனம் ஒருபொழுதும் மடிந்து போவதில்லை. ஆனபடினாலே உங்களுடைய தரிசனம் உடைந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு விட்டு நாங்கள் ஓடும் பொழுதுதான் பிரச்சனையே உண்டாகிறது. அப்போ இவர்களுக்கு அங்கு வந்தவுடனே அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக அந்த பாதையிலே எதிரிகளை கடந்து தான் வந்தார்கள். கடந்து வந்து இந்த அஸ்திபாரத்தை போட்ட உடனே இவர்களுக்குள்ளே ஒரு ஃபோக்கஸ் மாறின உடனே இவர்கள் சத்ருவினுடைய எதிர்ப்புக்கு நிற்க முடியவில்லை. அதனாலே முதலாவது இவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையின் இன்ட்ரெஸ்ட் இல்லாவிட்டால் பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒடிசல் வந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. முந்தைய யோவானில் நாங்கள் பார்க்கிறோம், உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆமென்.
அப்போ என்ன முக்கியம்? ஆத்துமா. நீங்கள் எவ்வளவுக்கு ஆத்துமாக்கு நீங்கள் ஆத்துமாவத்தை வளர்க்க, ஆத்துமத்தை பாதுகாக்க, கர்த்தருடைய காரியங்களை செய்து முடிக்க அதற்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, அதை பராமரிக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை பராமரித்து உங்களை காத்துக்கொள்ளுவார். எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி போட்டு ஆத்துமாவை இழந்து போகிறவனுக்கு ஐயோ. இந்த பூவியிலே எதுவும் எங்களை காத்துக்கொள்ள முடியாது. பணமா, படிப்பா, அந்தஸ்தா, ஜாதியா, ஒன்றுமே எங்களை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் நாட்டை காவாராகில் காக்கிறவருடைய பிரயாசம் விருதாவாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருக்கு விருப்பம். அவர் சொல்றார் 29 எரேமியா 29:11 சொல்றார், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், அது நன்மைக்கு ஏதுவானது. சொல்லுங்க, நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் எனக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நாங்கள் அறிந்து ஓடினோம் என்று சொன்னால் எங்களுடைய ஓட்டம் எங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆமென். அவருடைய பாதையிலே ஓடுவது எப்பொழுதும் இலகுவானது என்றால் அவரே பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மழை வரப்போகுது, கையளவு மழையை நான் பார்க்கிறேன், குதிரையை பூட்டி கொண்டு தேரிலே ஓடும் என்று சொல்லி எலியா தேருக்கு முன்னால் ஓடினவன். ஆற்ற பலத்தோடு ஓடினான், தேவ பலத்தோடு. பிலிப்பிரதத்தோடு ஓடினான், தேவ பலத்தோடு ஓடினான். ஆனால் இவன் ஒரே பர்வத்துக்கு என்னத்துக்கு போனான்? தன் சொந்த புத்தியில் 3 தடவை உட்கார்ந்துட்டான். நடக்க முடியாது. ஆண்டவரே போதும் 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 போதும், என்ன விட்டுடும். ஆமென். இதுதான் இப்போ எங்களுடைய பிரச்சனை. எங்களுடைய சொந்த புத்தியில் ஓட போகிறோமா, ஆண்டவருடைய பலத்தோடு ஓட போகிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு 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 பிரதருக்கு நான் ஜெபித்தேன் இந்த January 1. அப்படி ஜெபி கேட்கல. நான் அவரை பார்த்தேன், அவர் அந்த தண்ணீரில் நடக்கிற மாதிரி. ஓகே, நான் அவர் சொன்னேன், பிரதர், ஆண்டவர் உங்களை தண்ணீரில் நடக்க போகிறார். போங்க பாஸ்டர், நீங்கள் சும்மா பாடி விடுறீங்க. நான் என்ன பாடியில் சீரியஸ். அப்போ நான் உன்னை கை வச்சு ஜெபிக்க ஆண்டவர் காட்டுறேன். நான் தண்ணியில் ஓட நிற்கிறேன், நீங்கள் நடக்க சொல்கிறீங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஆமென், ஹல்லேலூயா. தத்தருக்கு முன்னாலே அவர் அதுக்கு மேலான வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஆமென். அருமையாக ஒன்றும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே வந்தார். ஆமென். காதிம் வீசாவில் வந்தார். இப்போ 3 கம்பெனி ஓனராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு என்று சொன்னால் அது எதுக்கும் சரி, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும். ஆமென், ஹல்லேலூயா. பகலாக ஓடுவார். இவ்வளவு பொறுப்பு இருந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் ஒரு பொழுதும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா நாங்கள் உயர்வது கர்த்தருடைய நாம மகிமை, கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறோம், அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறோம், அவருடைய பங்காளியாக இருப்பது. இந்த பிரதர் நடுக சொல்லுவார், உங்களுடைய பார்ட்னர் யார் சொல்லுவார்? ஆண்டவர் தான் பெரிய பார்ட்னர், அவர் தான் பார்ட்னர், நான் அவருடைய வேலை செய்கிறேன். அருமையான ஒரு சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். அப்போ இவர்கள் சோர்ந்து போகையிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேடி பாருங்கள். நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன் நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன்? இங்கு ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஏன் பாஸ்டர், ஏன் பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கு வரையில்லை? மனம் சரியில்லை. நீங்கள் தான் வரணும். ஏண்டா இங்கே தான் உங்களுக்கு ஆறுதல். தேவ பிரசன்னத்திலே ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வெளியிலே எதுவும் கிடையாது. அது என்ன சந்தோஷமோ, எந்த சமாதானமோ, எந்த ஒரு காரியமோ தேவ சமூகத்திலே சகலதும் பார்த்து கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். நீங்கள் வாய் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை, வந்து உட்கார்ந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய இமோஷனை, உங்களுடைய சோர்வை அல்லது உங்களுடைய சந்தோஷத்தை காட்டக்கூடிய பெரிதான இடம் இங்கு தான். ஆமென், ஹல்லேலூயா.
கோபம் வந்தால் வந்து சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு கோபமாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் எத்தனை சொல்லியிருக்கேன், நான் 4 மணி கிளம்பி ஜபிக்கிறேன். நான் ஸ்டோல் எனக்கு அந்த பாஸ்டருக்கு தெரியும், பாஸ்டராக இருந்தால் என்ன பிரச்சனை உண்டு. ஆமென். ஸ்டோல் நான் சொல்ல, ஆண்டவரே எனக்கு மனம் சரியில்லை, நான் கோபமாக இருக்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் தெளிவாக தெரியவில்லை, ஆனாலும் உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், மனத்தியாலக்கிழமையாக இருப்பேன். எனக்குள்ள மன ஆறுதலை அவர் தரும் வரை நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன். வேத வாசித்து கொண்டே இருப்பேன் அல்லது பேசாமல் இருப்பேன். வேறு யாரிடத்தை நாங்கள் காண்பிக்க முடியும்? யார் எங்களை புரிந்து கொள்ள முடியும்? சபை கூட்டி வருதலை விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யாரோடு கூடி வர்றீங்கன்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். பரிசுத்தம் தொத்தாது, பரிசுத்தம் தொத்தாது. ஆனால் அசுத்தம் இன்ஃபெக்ஷன் படபடன்னு துரத்திடும். ஹல்லேலூயா. சில பேரோடு பேசுனீங்கன்னு சொன்னால் ஏண்டா இவரை சந்திச்சேன்னு வரும். சில பேரோடு சந்திச்சிங்கன்னு சொன்னால் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களேன்ற மாதிரி வரும். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்கள்? எங்கே எதை வளர்க்க போகிறீங்க? எந்த பகுதியில் நீங்கள் வளர போகிறீங்கள்? ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். டிக்டாக்கில் வளர இயலாது. பாஸ்டர் நாங்கள் நெடுக பார்க்குறோம், பார்த்து கொண்டே இருங்க, ஆண்டவர் வந்து போயிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஸோ அருமையான வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாக இருங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து வேலையை செய்யுங்க. ஆமென். ஆபிரகாம் தொடர்ந்து போய் கொண்டிருந்தான் 25 வருஷத்துக்கிட்ட. எங்கே போறன்னு தெரியாமல் போகிறான். ஏன்? ஆண்டவர் ஒருக்கா சொன்னார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் நில் என்று சொல்லும் வரை அவன் போகிறான். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறார் எவ்வளவு தூரம் நீங்கள் திடகாத்திரமாக உண்மையாய் நீங்கள் போக ஆயத்தமாக இருக்கிறீர்கள். எங்களுடைய சொந்த புத்தியிலே, உன் சுய புத்தியிலே தங்காமல். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அறிந்தும் அறியாதது போல இருக்கிறது பிரச்சனை. ஆமென். அறிந்தவர்கள் அங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமானது, மாறாதது. ஆமென். ஹல்லேலூயா. அது இன்றும் கிரியைகளை செய்கிறதாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு போதனைகளை தருகிறார், எச்சரிப்பை தருகிறார், விழிப்புணர்ச்சியை தருகிறார், ஆறுதலை தருகிறார், உற்சாகத்தை தருகிறார், பலப்படுத்தலை தருகிறார். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நான் எத்தனையோ சபைகளுக்கு நான் போய் நான் உதவியாக இருந்து வர்றேன். ஆனால் இந்த சபையில் ஒரு ஆராதனைகளை கொடுக்கிற வேத வசனத்தின் அளவு வேறு எந்த இடத்திலும் வர்றதில்லை. யார் இந்த இடத்துல வந்தாலும், யார் ஜெபத்துக்கு வந்தாலும், யார் இதை நடத்தினாலும் வேத வார்த்தைகளை, ஏன் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். எல்லா வார்த்தையும் பேச முடியாது, ஆனால் ஒரு வார்த்தை பேசும் உங்களுக்கு, நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தை தொடும். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இன்றும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. அவருடைய கிரியைகள் இன்றும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீர் இந்த கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் எப்படி இணைந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே? திருமணதாக இருங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். நான் என்னத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே? என்னத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஆயிரங்கள் மடிந்து கொண்டு போகிறார்கள். சபையினுடைய தரிசனத்தில் ஒன்று புறப்பட்டு செல்லுதல், போய் மற்றவர்களுக்கு
ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அறிந்தும் அவர்கள் எப்படி வெளியே வருவதென்று தெரியவில்லை. கிறிஸ்து தான் பதில். அந்த பதில் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால் நீங்கள் தான் மற்றவருடைய பிரச்சனைக்கு மறுமொழியாக இருக்கிறீங்க, வழிகாட்டியாக இருக்கிறீர்கள், வழி நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. சத்தியத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். சத்தியம் உங்களை காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். நாங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் ஒவ்வொருவரையும், சிறியவர் பெரியவர் எல்லாரையும், நான் சிறு பிள்ளைகள், நான் எனக்கு உற்சாகம் வர்றது அநேகமான வேளையில் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு அவன் 12 பேர்கிட்ட பேரை ஒழுங்காக கடவுடன்னு சொல்லுறேன். அப்போ நான் சொல்லிட்டேன், வா, தட் இஸ் கிரேட். காலமே ஒரு உதாரணம் சொன்னேன். ரெபேக்கா சாரி டெபோரா மாட்டேன்னு சொன்னோடனே இவர் மற்றவரை தூக்கி கொண்டு வர்றாங்க. வசனத்தை சொல்லு. ஐமேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐமேன். நீங்கள் சோர்வாய் வர்றீங்க, அடுத்த சகோதரன் உங்களுக்கு உற்சாகமாக்கி வருவார். ஐமேன். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சபைக்கிலே என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த சபையிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே என்னை இணைத்து கொள்ளுங்க, வழிகாட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வருந்தி கேட்குறதல்ல. பாஸ்டர் சொன்ன அருமையானது. நான் 2-3 காரியம் நான் காலமே நீங்கள் சொன்ன சில காரியங்கள் போய் சிஸ்டரோட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவரே அந்த ஞானத்துக்காக நன்றி என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. பேர் சொல்லி கூப்பிட விரும்பவில்லை. ஊழியம் செய்கிறார்கள் வாங்க, உங்களுக்கு தெரிய வேண்டும். யாருடைய ஆவியிலே ஆண்டவர் ஏவுறாரோ அவர்களுக்கு தெரியும். அதை மறக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. காலமையில் இப்போ காலமே பாஸ்டர் இதை சொன்னோடனே நான் வீட்டை போய் நான் டிரைவிங் கொண்டு போய்க்கலாம். அதை பற்றி நான் ஜோஸ்த்து கொண்டு போனேன். ஜோஸ்த்து போய்க்கல எனக்கு ஒரு ஒரு ஸ்டோரி வந்தது. அதை சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ளே போவோம். நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஓகே. ஒரு குடும்பம், புருஷன் மனைவி மாமியார் இஸ்ரேலுக்கு போனாங்க. இஸ்ரேலுக்கு போன இடத்துல மாமியார் செத்துட்டாங்க. அப்போ இவர் சொன்னார், நான் மாமியாரை நான் ஊருக்கு கொண்டு போகணும், இங்கே தாக்குறேன்டா இவ்வளவு, புதைக்கிறேன்டா அவ்வளவு, அங்கே கொண்டு போகிறான்டா அவ்வளவு. அப்போ இஸ்ரேலில் உள்ள அந்த அவர்கள் சொன்னார்களாம், இங்கே நீங்கள் தாக்குறதுன்னு சொன்னால் 50 பவுண்ட்ஸ், நீங்கள் ஊருக்கு கொண்டு போகிறோன்னு சொன்னால் 5000 பவுண்ட்ஸ். ஆனபடியே நீங்கள் என்னத்தை தீர்மானிக்க போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் ஜோசித்து போட்டு சொன்னாராம், நான் ஊருக்கே கொண்டு போகிறேன், 5000 செலவழித்து நான் கொண்டு போகிறேன். அவர் சொன்னார், அநியாய காசு தானே அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ஜோசிட்டு சொன்னாராம், இல்லை நான் தான் அங்கே கொண்டு போகணும். ஏன்னு கேட்டால் அவர் சொன்னாராம், நான் இஸ்ரேலில் தான் நிற்கிறேன். இஞ்சி ஒரு காலம் ஒருக்கா மறித்தவர், அவரை தாக்க 3ஆம் நாள் எழும்பிட்டார். நான் சான்ஸ் எடுக்க விரும்பல, இஞ்சியை தாக்க 2ஆவா எழும்பிடுவான். இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியம் தெரியும். பக்கத்தில் பார்த்துக்கணுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். காலத்தை வீணாக்காதீங்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து கேட்போம். கர்த்தர் மேலும் மேலும் உங்களை சத்தியத்துக்களை உறுதிப்படுத்துவதோடு தரிசனத்துக்களை உறுதிப்படுத்தி இந்த தேசத்திலே இந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்துக்குள்ளாக உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? சில நீங்கள் சில வேளையில் ஊழியத்துக்கு போகும் பொழுது, கேம்புக்கு போகிற பிரதேசத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது சில வேளை ஒரு மனுஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தலாம், அந்த மனுஷன் போய் 1000ங்களை ஆதாயப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பலவீனனை கொண்டும் பலவானனை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆமென். கண்களை மூடி ஆராய்ந்து பாருங்க. ஹalleluya. இவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை எங்களுடைய தேசங்களில் இருந்து கொண்டு வந்தார். ஆமென். ஆபிரகாமை பிரித்தெடுத்து கொண்டு வந்தது போல ஆமென். உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தார். ஹalleluya. உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தபடினால் தான். ஆமென். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சிலவர்கள் உங்களுடைய நேரங்கள் சூழ்நிலைகள் இப்பொழுது பார்க்கிறதுக்கு கஷ்டமாய் இருக்கலாம். ஆமென். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். ஹalleluya. பாலு கிணத்துக்களை யோசேப்பு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனையோ சிந்தனைகள் வந்திருக்கலாம். ஆமென். ஆனாலும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். நன்றி. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். தரிசனத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நான் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறதுனால என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். 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 Thank you Holy Spirit of Lord God. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹalleluya. இதோ அடியே நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆமென். என்னை விட்டு கொடுத்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு சித்தமானதை என் வாழ்விலே செய்யும் ஆண்டவரே. ஆமென். இந்த சபைக்குள்ளாய் கொண்டு வந்தபடியினாலே ஆண்டவரே, இந்த தரிசனத்துக்குள்ளாய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல நீர் கொடுத்த காரியம் ஆண்டவரே, நான் எதை செய்ய வேண்டும் என்ற நிச்சயத்தை ஆண்டவரே உமது ஊழியக்காரர்கள் ஊடாக என்னோட பேசுவீராக. ஒவ்வொருவரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே. லோராபா ஷந்தரபா வீட்டாரின் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். உன் குடும்பங்களை காக்க அவர் உண்மை உள்ளவர். அநேக தடவை நீ அங்கலாய்க்கிறாயே, எதிர்காலம் எப்படி முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அந்த முடிவு என்னிடத்திலே இருக்கிறது. நீ உன்னை இறுக்கி பிடிக்கும் வரை உனக்கு கடினமாய் இருக்கிறது. உன் இதயத்தை இறுக்கி வைத்திருக்கும் பொழுது அது உனக்கு பாரமாய் இருக்கும், வேதனையாய் இருக்கும், நோய்களை கொண்டு வருவதாய் இருக்கிறது. ஆனால் உன்னை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தை உனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். Yes. Amen. Hallelujah. Hallelujah. தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன். Amen. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். ஆமென். 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 உன் வாழ்வு இந்த மண்ணோடு போறதில்லை. நித்தியத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டியது. நித்தியத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாய். நன்றி ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்க. ஆமென். என்னை நினைவு கூறுங்க. ஹalleluya. அவர் உனக்காக எனக்காக இறங்கி வந்தார். ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்தபடியாக. ஆமென் ராஜா. மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். ஆமென். 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 ஸ்தோத்திரம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட காத்திருக்கிறது. நன்றி. நீ எடுக்கிற முடிவு இந்த ராப்பொழுதிலே. ஸ்தோத்திரம். இந்த ராப்பொழுதிலே நீ எடுக்கிற முடிவு கர்த்தரை கனப்படுத்த விரும்புகிறேன். ஆமென் ராஜா. Thank you. நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் இந்த ராப்பொழுதிலே சொப்பனத்திலே பேச முடியும், கனவிலே பேச முடியும். இந்த வசனங்களுக்கு பின்பாடு நீங்க அமைதியா இருக்க முடியும். ஆமென். ஆமென். ஆவியானவரே நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பேசுகிறவரே நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி ராஜா. நீர் பேசுறதற்காக நன்றி. பேச போறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. ஓ நன்மையினால் நிரப்புவீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். சீஷர்கள் ஆண்டவரோடு இருந்த பொழுது அநேக காரியங்கள் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். நன்றி. பேதுரு சொன்னான், நான் அங்கே போவேன். ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆமென். நன்றி ராஜா. அவன் மறுதலித்தது உண்மை. ஹalleluya. ஆனால் அவன் மனம் திரும்பின பொழுது ஆமென். கர்த்தர் அவனை மேலாக கனம் பண்ணினார். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உன் தீர்மானங்கள் ஹalleluya. கர்த்தருடைய கனத்தை உனக்கு கொண்டு வர போகிறது. ஆமென். மனுஷர்களால் கொடுக்கிற கனம் அல்ல, ஹalleluya. தேவனால் கொடுக்கிற கனம். ஆமென். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறுங்க. ஹalleluya. அவர் காட்டி கொடுக்கப்பட்டது ராத்திரியிலே.
அவர் தன்னை அர்ப்பணிக்க பொழுதும் சீஷர்களுக்கு பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த பந்தியிலே செய்த காரியத்தை அவர்கள் இருதயத்திலே ஆழமாய் பதிந்து கொள்ளக்கூடியதாக கர்த்தர் அதை செய்து முடித்தபடியினாலே இன்றைக்கு இந்த பந்தி உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு வெளிப்பாட்டை வைத்திருக்கிறதா இருக்கிறது. நன்றி இயேசுவே. பவுல் இதை பற்றி எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறார், மனுஷரிடத்திலே இருந்தல்ல தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆகையால் பாடுகளை கண்டு அவர் அஞ்சவில்லை. ஹல்லேலூயா. சோர்வுகளை கண்டு அஞ்சவில்லை. ஆமென். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சவில்லை. ஹல்லேலூயா. அவர் முன்னேறி தொடர்ந்து சென்றார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து சென்றார். ஆமென். இன்று சபையை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேலையை நடத்தி கொண்டு போங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தர் சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியர்கள் கேட்டார்கள், நீ ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனாய் என்று. ஹல்லேலூயா. அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். என்னை சுகப்படுத்தினவர் சொன்னார், படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று நான் போகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம். சொல்லுறதை நாங்கள் தெளிவாய் கேட்க எங்கள் செவிகளை திறக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற எனது சரீரமாய் இருக்கிறது. ஆமென். என்னை நினைவு கூறும்படி இதிலே நீங்கள் பங்கடையுங்கள் என்று சொன்னார். களங்கமற்ற அவர் களங்கமாக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே அவர் அலங்கோலமாக்கப்பட்டார். ஆமென். இன்று எங்களுக்கு அந்த காட்சிகள் எங்களுக்கு அருவருப்பாயிருக்கிறது. ஆனாலும் அதை சத்தியத்தை அறியும் பொழுது அது எங்களுக்கு தேவ பெலனாக மாறுகிறது. ஆமென். அப்படி அவர் அப்பத்தை புசித்த பின்பாக பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதிலே பங்கடைங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். ஸ்தோத்திரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி எங்களை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. ஆமென். எங்களுடைய மனசாட்சியை வேறு எதுவும் சுத்திகரிக்க முடியாது. கர்த்தருடைய இரத்தம் ஒன்றுதான். ஆமென். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே நிற்கிறோம். ஹல்லேலூயா. முடிவும் தெரியும். ஹல்லேலூயா. நன்மையும் தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வருவர் அல்ல, தெளிவை தருகிறவர். நன்றி ஆவியானவரே. இந்த பரிசுத்த பந்தியினுடைய தெளிவை நீர் எங்களுக்கு கொண்டு வருவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம். அதனூடாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் அநேகம் ஆண்டவரே. அது பரலோகத்தின் இணைப்பு ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த ராப்பொழுதிலே முதலாவது வெள்ளிக்கிழமையிலே பரலோக திட்டத்துக்குள்ளே நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வாக்கு கொடுத்தவர் நீர் உண்மை உள்ளவராய் உள்ளவர். நன்றி ராஜா. பங்கடைகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீர். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். 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 ஹல்லேலூயா. தயவு செய்து அமர்ந்திருங்க. இது கர்த்தருடைய பந்தி. நாங்கள் எங்களை நிதானித்து அறிந்து இதிலே பங்கடைவோம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய விருதுகளை பலப்படுவோம். என்னை பரனே அழைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே.
அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரை வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி நீரை வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் பண்பரே உமக்கென்று தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. Amen. Hallelujah. காலமேலே செய்தது போல ஒரு வாட்டி நாங்கள் இந்த அறிக்கையை சொல்லுவோம். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. இது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது உண்டு. ஆமென். இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது இதை வாசிக்கும் பொழுது நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். Amen. Amen. நான் எதிர்பார்த்த பிரகாரமாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு சந்தோஷம். Hallelujah. Amen. Hallelujah. என்ன நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். Amen. ஸோ நான் வாசிக்கிறேன் உங்கள்ட்ட இல்லை என்று சொன்னால் Amen. Hallelujah. சொல்லுங்க, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றியுள்ளார். நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதினால் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் கூட பெற்றுக்கொள்ளுவேன். எங்கள் சபையாகிய சரீரத்திற்கு இயேசு தலைவராய் இருப்பதால் சபை கூடி வருதலை நான் விட்டுவிடாதிருப்பேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கு திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்பேன். ஆகவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
நிறைவாக்குவார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவர்கள் என் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருப்பேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. என் அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொன்னது நடக்கும் என்று நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சத்தமாய் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குறுதிக்காக நன்றி. அந்த வாக்குறுதியை நாங்கள் உமக்கு முன்பாக சபைக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதங்களும் வழிநடத்தலும் ஆண்டவரே தோன்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே வாக்குத்தத்தங்களையும் இந்த வார்த்தைகளையும் ஆண்டவரே உமது இரத்தத்தினாலே நீர் முத்திரித்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை உடன்படிக்கையாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே அந்த உடன்படிக்கையை நீர் கனப்படுத்துவீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இங்கே இருந்து கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் உமக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து உமது சத்தியத்தை எடுத்து சென்று ஆண்டவரே அழிந்து போற மக்களுக்கும் இருளிலே உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே நறுமணமாகவும் வெளிச்சமாகவும் ஆண்டவரே அவர்களை உம்மிடத்திலே திருப்பக்கூடியதாக எங்களுடைய வார்த்தையிலே சாரமூட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விருதாவாய் திரும்பி வருவதில்லை. அது போய் செய்ய வேண்டியதை செய்து முடித்தே வரும். ஆகையால் சபையாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற பிரகாரமாக இதோ உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த தேசத்திலே அதை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் நன்றி. அது காணப்பட போறபடினால் நன்றி. நாங்கள் பெற்றுக்கொள்ள போறபடினால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் தனது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து கிருபையாயிருக்க கடவர். அவர் தனது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்திலே கொண்டு செல்ல கடவர். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் என்றும் மாறாத கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் கூட வருவதாக. ஆமென். ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா.